السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன் தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, நிர்வாகிகளே, இளைஞர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, இந்த மகத்தான நிகழ்ச்சியில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஃபலில்லாஹில் ஹம்து வல் மின்னா. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன? சமுதாயம் மாற வேண்டும், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும், மக்களை நாம் சத்தியத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், இறைமறையாம் திருக்குர்ஆனை நாம் ஓத வேண்டும், அல்லாஹ்வால் தயார் செய்யப்பட்ட அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கங்களோடு அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமுதாயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக இளைய சமுதாயம், இளைஞர்கள், அவர்களால் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் இறைமறையாம் திருக்குர்ஆனிலே அர்-ரூம் எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعஃபின் ثم ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா. அந்த வசனத்திலே இறைவன் வாழ்க்கையின் 3 முக்கியமான கட்டங்களை பதிவு செய்கின்றான். அதில் முக்கியமான கட்டம் என்னவென்றால் வாலிபப் பருவம். சமுதாயத்தில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் இளைஞர்களின் மீது சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான மிகப்பெரிய பொக்கிஷம் வாலிபப் பருவம். இளைய சமுதாயமே, இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. முதலில் அந்த அந்தஸ்தை நீங்கள் உணர வேண்டும். சகோதரர் டாக்டர் ஜவாஹிருல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை தங்களுடைய உரையில் பதிவு செய்தார்கள். மகத்தான ஹதீஸ். அல்லாஹு அக்பர். இளைய சமுதாயம் அந்த ஹதீஸின் மீது அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய அந்தஸ்தை சுப்ஹானல்லாஹ் தெள்ளித் தெளிவான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய ஹதீஸ். சபஅத்துன் யுஸில்லுஹுமுல்லாஹ் ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. நாளை மறுமை நாளிலே ஹஷருடைய மைதானத்திலே 7 நபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வின் நிழலை பெறக்கூடிய அந்த 7 நபர்கள், அதில் ஒருவர் யார்? அல்லாஹு அக்பர். ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு இளைஞன் தன்னுடைய இளைய பருவத்தை அவன் அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக, மக்களுக்காக அவன் அர்ப்பணித்து விட்டான். மக்கள் சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும்,
மக்களுடைய உள்ளங்களில் மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும், மக்களை சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்க வேண்டும். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. நான் போதிக்கின்றேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப், ஆதாரம். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் என்று சுப்ஹானல்லாஹ் போதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் சமுதாயத்திற்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு கூட்டத்தை தான் தயார் செய்தார்கள், சஹாபா பெருமக்கள். ஆகவே முதலில் இளைய சமுதாயம் அந்தஸ்தை அவர்கள் உணர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, மிகச்சிறந்த தானம் தர்மம் எது என்று. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பதிலளித்தார்கள், அன்த ஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர் வ தஅமலுல் கினா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்பட்டது சிறந்த தானம் தர்மம் எது என்று. அதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய பதில் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்துள்ளது. இன்னும் சேகரிக்க வேண்டும், இன்னும் சேகரிக்க வேண்டும், இன்னும் சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றது. வறுமையை கொண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்கள், செல்வந்தர்களில் நீங்களும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் தானம் தர்மம் செய்தால் வல்லாஹில் அஸீம், அல்லாஹ்விற்கு பிடித்த தானம் தர்மம் அதுதான். வாலிப பருவத்தில் தான் நமக்கு கிடைக்கின்ற இந்த மகத்தான சுப்ஹானல்லாஹ் ஒரு மகிமை. உங்களுடைய இளைய பருவத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். இந்த நேரத்திலே நாம் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். குறிப்பாக இளைஞர்களே கவனமாக கேளுங்கள். உங்களுடைய மகத்தான வாலிப பருவத்தை நீங்கள் எங்கே செலவழிக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய தனிமை எப்படி இருக்கின்றது என்று சற்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்குதல், உங்களுடைய ஒழுக்கங்கள், உங்களுடைய நாவு, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொரு இளைஞனும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பதில் என்ன? ஆம் ஷேக், நிச்சயமாக நாம் அலட்சியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அலட்சியமாக நீங்கள் இருந்தால் இளைய சமுதாயமே வல்லாஹில் அஸீம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படாது. சமுதாயத்தில் மாற்றத்தை நாம் காண வேண்டும் என்றால் இளைய சமுதாயத்தில், இளைய பருவத்தில் இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய சிந்தனையில், அவர்களுடைய வியாபாரத்தில், அவர்களுடைய கொடுக்கல் வாங்குதலில், அவர்களுடைய ஒழுக்கங்களில், அவர்களுடைய தனிமையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வின் வழிமுறை என்ன என்று தெரியுமா? ஜஸ்ட் நீங்க ஆசைப்படுகிறீர்கள் சமுதாயம் மாற வேண்டும், நிலை மாற வேண்டும் என்று. நிலை மாறாது, சமுதாயம் மாறாது. உங்களில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஆகவே இளைய சமுதாயமே, இந்த இளமை பருவம் அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம். ஆகவே உங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால் குர்ஆன் சுன்னஹ்வை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தலைமுறை சமுதாயத்தின் செல்வம் இளைஞர்கள்.
ஆனால் குர்ஆன் சுன்னா வாழ்க்கையில் உங்களுடைய நடைமுறையில் இருக்கின்றதா என்று பாருங்கள். இன்றைய காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய மார்க்கத்தின் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுடைய மார்க்கத்தில் ஏற்படும் சோதனை தான் மிகப்பெரிய சோதனை. அதை சுப்ஹானல்லாஹ் இளைஞர்கள் உணர வேண்டும். உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய உலகத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை சுப்ஹானல்லாஹ் நீங்கள் அடைவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்களுடைய உள்ளங்களில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே தவறான அமைப்புகள் இருக்கின்றன, தவறான கூட்டங்கள் இருக்கின்றன. பாருங்கள், இளைஞர்கள் தான் விரைந்து வருகின்றார்கள். தவறான அமைப்பின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்கள் யார்? இளைய சமுதாயம் தான். ஆகவே முதலில் நீங்கள் குர்ஆன் சுன்னாவின் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள், லன் தவில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னதி. இளைய சமுதாயமே, நீங்கள் இறைமறையாம் திருக்குர்ஆன், கிதாபுல்லாஹ், இறைமறையாம் திருக்குர்ஆனை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. முஸ்லிம் சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த நமக்கு சுப்ஹானல்லாஹ் பாடம் எது? அல் கிதாபு வஸ் சுன்னah, குர்ஆன் சுன்னா. நாம் சுப்ஹானல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய மன்ஹஜாக, சஹீஹான வழிமுறையாக இருக்க வேண்டும். ஐமாக்கள் கூறிய அந்த கருத்து, இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மஸ்ஹபி. ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தால் அந்த ஹதீஸை மனதால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இளைஞர்களிடம் அந்த ஈமான் இருக்கின்றதா? இளைஞர்களிடம் அந்த பயபக்தி இருக்கின்றதா? இல்லையே. தவறான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய, கண்மூடித்தனமாக பிறரை பின்பற்றக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய நிலைமையை தான் நாம் இளைஞர்களிடம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்களே, முதலில் உங்களுடைய மன்ஹஜை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் சுன்னஹவை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். லன் தவில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னதி என்று அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் அல்லவா? அந்த குர்ஆன் சுன்னாவின் கல்வியை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இளைஞர்களிடம் நேரம் எங்கே இருக்கின்றது? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சுப்ஹானல்லாஹ் பாக்கியம் எத்தனை இளைஞர்களுக்கு கிடைக்கின்றது? இல்லை. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் அடிப்படை விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது. எப்படி சஹீஹான முறையில் வலு செய்ய வேண்டும், தொழ வேண்டும், கடமையான அந்த குளிப்பை சுன்னாவின் அடிப்படையில் எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும், எத்தனை இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கின்றன அவர்களுக்கு தெரிகின்றது இல்லை. அடிப்படை விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அறிந்து கொள்வதற்கு இளைஞர்கள் முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ் தெளிவான முறையில் போதிக்கின்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் கூறிவிடுங்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் சமமானவர்களா? நிச்சயமாக அல்ல. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்களா என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கேட்கின்றான். ஆகவே அறிந்தவர்கள் தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். குழப்பங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் அறியாமை. அனைத்து குழப்பங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு முக்கியமான தீர்வு அல் இல்ம், கல்வி, குறிப்பாக மார்க்க கல்வி. ஆகவே இளைய சமுதாயமே, நீங்கள் கல்வியின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்துங்கள்.
இன்றைய இளைஞர்களின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் கேலி செய்யக்கூடிய டாபிக் எது என்று தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கேலி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுடைய தலைப்பு உலமா பெருமக்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த சமுதாயம் இந்த உலமா பெருமக்களை இழிவுபடுத்துகின்றதோ வல்லாஹில் அஸீம் அந்த சமுதாயம் வெற்றியை அடையாது. நீங்கள் அபூர்வ வெற்றியை அடைய வேண்டும் என்றால் கல்விக்கும் உலமா பெருமக்களுக்கும் நீங்கள் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். உலமா பெருமக்கள் அல்லாஹு அக்பர், வாழ்க்கையை அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட உலமா பெருமக்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவர்கள் ஒரு சிறந்த ஆலிம், இவர்கள் சிறந்த ஆலிமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குல் அபில்லாஹ் வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சுன்னஹுடைய விஷயத்தில் கேலி செய்வார்கள், மார்க்க விஷயத்தில் கேலி செய்வார்கள். ஒருவர் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சுன்னஹவை பின்பற்றக்கூடிய அந்த மகத்தான உணர்வை எடுத்து வைத்தால் அதை கொண்டு அவர்கள் கேலி செய்வார்கள், தாடியை கொண்டு கேலி செய்வார்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள் இளைய சமுதாயமே. எந்த சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள் இழிவுபடுத்தப்படுகின்றார்களோ வல்லாஹில் அஸீம் அந்த சமுதாயம் வெற்றியை அடையாது. சமுதாயத்தில் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், உலமா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அல் உலமா வரஸத்துல் அம்பியா. யார் இந்த உலமாக்கள்? யார் இந்த உலமாக்கள்? அம்பியாக்களின் வாரிசுகள். உலமாக்களும் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால் சத்தியத்தை அழகான முறையில் சத்தியம் என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும். அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடாது. அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த அமானிதத்தை, இந்த மார்க்கத்தை சஹீஹான முறையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும். ஆனால் இதிலும் சில இளைஞர்கள், அல்லாஹ் குறிப்பாக உலமா பெருமக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் தவறு செய்கின்றார்கள். சத்தியத்தை சத்தியம் என்று கூறுவது கிடையாது, அசத்தியத்தை அசத்தியம் என்று கூறுவது கிடையாது, பிதாவை பிதா என்று அழகான முறையில் நியானத்துடன் அவர்கள் கூறுவது கிடையாது. ஆகவே உலமா பெருமக்களே, நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தில் குறிப்பாக உலமா பெருமக்கள் மோசடி செய்யக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சில இளைஞர்கள் அறிஞர்களோடு இணைந்து அல்ஹம்துலில்லாஹ் கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அமலுடைய மைதானத்தில் அவர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். ஷேக் சோஷியல் சர்வீஸ், மக்களுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் என்றால் இரவு முழுவதும் அவர்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். ஃபஜர் தொழுகை ஷேக், அது நீங்க விட்டுடுங்க. ஃபஜர் தொழுகை பற்றி நீங்க பேசாதீங்க ஷேக். குர்ஆன் படிப்பது அதை பற்றி ஷேக் நீங்க பேசாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு அரபி கவிஞர் கூறுகின்றார், ஹதஃபல் இல்மு பில் அமல் ஃபைன் அஜாபஹு வ இல்லர்தஹல். இந்த கல்வி அமலை அழைக்கின்றது. அந்த அமல் கல்வியின் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றது என்றால் அந்த கல்வியில் இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அந்த கல்வியின் அழைப்பை அந்த அமல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கல்வியில் பரக்கத்து ஏற்படாது. சில இளைஞர்களிடம் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமிய மார்க்க கல்வி இருக்கும், ஆனால் நடைமுறையில் அவர்கள் அதை கொண்டு வர மாட்டார்கள். வஆலிமும் பிஇல்மிஹி லம் யஅமலன் قبل عباد الوثن لا يعذبن என்று ஒரு அரபி கவிஞர் கூறுகின்றார். ஆகவே இளைஞர்களே, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் மார்க்க அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வியின் பால் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்.
ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே 10 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சாதனை அல்லாஹு அக்பர். வரலாற்றையே அல்லாஹ்வின் தூதர் மாற்றி வைத்தார்கள். ஒரு பெரிய சுப்ஹானல்லாஹ் மாற்றம் எப்படி வந்தது? அல்லாஹ்வின் தூதருடைய அமலில் ஒரு தாக்கம் இருக்கின்றது. இளைய சமுதாயமே, மக்கள் சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய நாவை அல்ல, உங்களுடைய அமலை பார்ப்பார்கள், உங்களுடைய ஒழுக்கங்களை பார்ப்பார்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்குதலை பார்ப்பார்கள், உங்களுடைய வியாபாரத்தை பார்ப்பார்கள், உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் வணக்க வழிபாடுகளை அவர்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்குதலின் ஒரு தாக்கம் இருக்கின்றது, உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் அமலின் ஒரு தாக்கம் இருக்கின்றது, உங்களுடைய வணக்க வழிபாடுகளின் ஒரு தாக்கம் இருக்கின்றது. இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இளைஞர்களின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அமலுடைய விஷயத்தில் அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கின்றார்கள். நயவஞ்சக்காரர்களின் பண்பாக இது இருக்கின்றது. வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா என்று. வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வணக்க வழிபாடுகளில் இளைஞர்களே உங்களுடைய பங்கு என்ன? தலைமுறை சமுதாயத்தின் நீங்கள் செல்வமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த சமுதாயத்திற்கு. நீங்கள் ஒரு பொக்கிஷமாக நீங்கள் திகழ வேண்டும் என்றால் உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். ஃபஜர் தொழுகையை சுப்ஹானல்லாஹ் ஜமாத்தோடு நீங்கள் தொழ வேண்டும். மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் நற்செய்தியை கூறினார்கள். மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஃபஜருடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். அவர்கள் தொழும் பொழுது சோம்பேறித்தனமாகவே தொழுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறினான், அந்நிசாவுடைய அத்தியாயத்தில் நயவஞ்சக்காரர்களின் பண்பாக இது இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கௌலும் பில் லிசானி வ தஸ்தீகும் பில் ஜினானி வ அமலும் பில் அர்கானி என்று மார்க்க அறிஞர்கள் இந்த ஈமானை பற்றி விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். ஈமான் என்றால் என்ன? இளைஞர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஷேக் ஈமான் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறுவதுதான். இல்லை இளைய சமுதாயமே, ஈமான் என்றால் இந்த கலிமாவை நாவினால் கூறி உள்ளத்தால் அதனை உறுதிப்படுத்தி உங்களுடைய உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு அதை நடைமுறையில் கொண்டு வருவதுதான் ஈமான், இஸ்லாம், இஹ்சான். அல்லாஹு அக்பர். நிச்சயமாக நீங்கள் ஈமானை சஹீஹான முறையில் நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாலிப பருவத்தில் இறைவன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான். தாக்கம் இருக்கின்றதா? இல்லை. இளைஞர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? உங்களுடைய உள்ளங்களில் அச்சம் இல்லையா? நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற பயம் உங்களுடைய உள்ளங்களில் இல்லையா? இளைஞர்களே, அந்த மகத்தான ஹதீஸ், அல்லாஹு அக்பர், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. ஹஷருடைய மைதானத்தில் உங்களுடைய வாலிப பருவத்தை கொண்டு அல்லாஹ் விசாரிப்பான். வாழ்க்கையில் வாலிப பருவமும் வந்துவிட்டது, இருந்த பின்பும் இறைவன் குறிப்பாக உங்களுடைய வாலிப பருவத்தை கொண்டு அல்லாஹ் விசாரிப்பான். என்ன பதிலை நீங்கள் கொடுப்பீர்கள்? காதலில் சிக்கிக் கொண்ட இந்த இளைஞன், போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய இந்த இளைஞன், நேரங்களை வீணாக்கக்கூடிய இந்த இளைஞன், பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த இளைஞன், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்? ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. இளைஞர்களே, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நாளை ஹஷருடைய மைதானத்திலே இளைஞர்கள் நரக நெருப்பை பார்த்து அவர்களுடைய
உள்ளங்களில் ஒரு பயம் ஏற்படும். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் ஃபஸூகல் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர். அந்த நரக நெருப்பை பார்த்ததற்கு பிறகுதான் ஓ நாம் தவறு செய்து விட்டோம், நாம் தவறு செய்து விட்டோம், நாம் தவறு செய்து விட்டோம். வகுன்னா நகூசு மஅல் காயிஸீன். யார் இளைய சமுதாயமே இன்றைய காலத்தில் சகர் எனும் நரகத்தின் அந்த பள்ளத்தில் தள்ளப்படக்கூடிய மக்கள் யார்? அதற்கு காரணங்களை அல்லாஹ் அந்த வசனங்களிலே கூறுகின்றான். மஸலககும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. டீ ஸ்பாட், டீ டைம் என்று இன்றைய காலத்தில் நேரங்களை வீணாக்கக்கூடிய எத்தனை இடங்கள் இருக்கின்றன. ஒரு டீயை சாப்பிடுவதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய இந்த இளம பருவத்தை கொண்டு நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த உணர்வோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக என்னுடைய இளைய சமுதாயமே, என்னுடைய இளைய சமுதாயமே, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். மகத்தான சுப்ஹானல்லாஹ் அத்தியாயம். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடையை கொண்டு நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான் அல்லவா? நாம் எப்படி நம்முடைய இளமை பருவத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, இந்த மகத்தான நிகழ்ச்சியின் நோக்கமே இதுதான். இளைஞர்களில் ஒரு மாற்றம் வந்துவிட்டால் நிச்சயமாக சமுதாயத்தில் மாற்றம் வரும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சமுதாயத்தில் மாற்றம் வரும். எத்தனை மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சத்தியம் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை கொண்டு செல்லக்கூடிய மக்கள் யார்? நீங்கள் தான். இளைய சமுதாயமே, நீங்கள் தான். மோசடி செய்யாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள். அறிந்தும் உணர்ந்தும் அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். உங்களுக்கு தெரியும் இது சத்தியம் என்று இருந்த பின்பும் நீங்கள் தவறான அமைப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் பிதாவிற்கு சப்போர்ட் செய்கிறீர்கள். நீங்கள் சுன்னாவிற்கு மாறாக உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்கள். இல்லை, இளைய சமுதாயமே, இந்த விஷயத்தில் நாம் அஞ்ச வேண்டும், அஞ்ச வேண்டும், அஞ்ச வேண்டும். இந்த வசனத்தை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ் வர்ரசூல் வதஹூனு அமானாதிகும் வஅன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய விஷயங்களில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். உங்களுடைய அமானிதங்களில் நீங்கள் மோசடி செய்கிறீர்களா? நீங்கள் அறிந்தும் உங்களுடைய அமானிதங்களில் நீங்கள் மோசடி செய்கிறீர்களா? இளைய சமுதாயமே, இந்த இளமை பருவம் அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட ஒரு முக்கியமான பொக்கிஷம், ஒரு முக்கியமான அருட்கொடை. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சஹீஹான கல்வியை கற்றுக்கொண்டு உலமா பெருமக்களை கண்ணியப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்றால் நிச்சயமாக சமுதாயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அப்படிப்பட்ட மகத்துவான வாழ்க்கையை வாழ்வதற்கு பாக்கியத்தையும் அருளையும் தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذم ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.